அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். ஸோ வரக்கூடிய குரூப் 2 தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்கு. ஃபீனிக்ஸ் டெஸ்ட் பேட்ச். அதில் இன்னைக்கு 3வது டெஸ்ட் நடந்துச்சு. ஸோ தமிழ் அண்ட் ஜிஎஸ் மேத்ஸ். ஸோ மேத்ஸில் போர்ஷன் என்ன டெஸ்ட்டுக்கு அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பசில்ஸ். ஸோ இந்த 2 டாபிக் தான் இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின், ஒரு வேலையை முடிக்க ஓர் ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்த அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னா காமன் ஒர்க் படி சால்வ் பண்ணலாம். ஸோ எஃபிஷியன்சி மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ காமன் ஒர்க் மெத்தட்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர். ஆண் எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாரு? அவர் தனியா வேலை செஞ்சாருன்னா 15 நாள்ல அந்த வேலையை முடிப்பாரு. பெண் அவங்க தனியா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? 20 நாள்ல வேலையை முடிப்பாங்க. 2 பேருக்கும் காமன் ஒர்க் நான் அசியூம் பண்றேன். பொது வேலை, அவங்க செஞ்சு முடிக்கக்கூடிய பொது வேலை. எப்படி அசியூம் பண்ணலாம்? 15 20க்கு பொதுவான ஒரு எண்ணா நான் அசியூம் பண்றேன். 15 20க்கு பொதுவான என்ன எல்சிஎம். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். 15 20க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 60. ஸோ அப்போ 60 ஒர்க் அவங்க பண்றாங்க அப்படின்னா ஆண் ஒரு நாள் வேலை எவ்வளவு பண்ணிருப்பாங்க? 60/15 4 பெர் டே. ஒரு நாளைக்கு 4 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. ஒரு பெண் 60/20 3 பெர் டே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு கேள்வியில? ஸோ இருவரும் சேர்ந்த அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க? சேர்ந்து 6 நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். இப்போ ஆண் அதாவது ஆண் அந்த வேலையை விட்டு போயிட்டாரு. மீதமுள்ள வேலையை யார் பண்றாங்க? அந்த பெண் எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது தான் கொஸ்டின். அப்போ மீதமுள்ள வேலையை யார் தான் பண்றா? பி தான் பண்றாங்க. அவங்க எத்தனை நாள் அதை கண்டினியூ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இதை தான் நான் கண்டுபிடிக்கணும், எக்ஸுங்கிறது தான். ஸோ இதை கான்செப்டுவலா நம்ம நேரடியாகவே மைண்ட் கால்குலேஷன்லேயே இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள் வேலை செய்யறாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 7 பெர் டே. 4 + 3 7 பெர் டே. ஒரு நாளைக்கு 7 ஒர்க் முடிப்பாங்களா? அப்ப 6 நாள் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னா 7 நாள்ல மொத்தமா எவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருக்கும்? 7 × 6 42 ஒர்க் முடிஞ்சிருக்குமா? ஸோ இவங்க 7 ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது ஏ பி 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அண்ட் பி தனியா எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சேர்ந்து ஒர்க்கை மொத்தமா முடிச்சிருந்தாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 60. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளோ? 7 × 6 பிளஸ் பியினுடைய ஒரு நாள் வேலை என்ன? 3. ஸோ அப்போ 3 × x = 60. ஸோ அப்போ எனக்கு 3x, எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 3x லெஃப்ட் சைடு வச்சுட்டு 42 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 60 - 42 18. 3x 18னா எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 6. அதாவது பி தனியா எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காங்க? 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஆண் பெண் 15 நாள் 20 நாள் வேலை செய்யறாங்க. பொது வேலை நான் அசியூம் பண்றேன். 15க்கு 20க்கும் பொதுவான நம்பர் 60. லீஸ்ட் காமன் மல்டிபிள் 60ன்னு அசியூம் பண்ணிட்டேன். ஸோ 60னா ஆண் ஒரு நாள் வேலை என்ன? 60/15 ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணாதான் மொத்தம் 60 ஒர்க்கை முடிக்க 15 நாள் ஆயிருக்கும். ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை பெண் பண்ணாதான் அந்த 60 ஒர்க்கை முடிக்க 20 நாள் ஆயிருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய ஒரு நாள் வேலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறதா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 4 + 3 7 ஒர்க் முடிப்பாங்களா? ஸோ அந்த 7 ஒர்க்கை 6 நாள் கண்டினியூஸா பண்றாங்க. அப்போ 7 × 6 42 ஒர்க்கை 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களா? டோட்டல் ஒர்க்கு 60. அதுல 42 ஒர்க்கை சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி எத்தனை ஒர்க் இருக்குது? 60ல 42 போயிடுச்சுன்னா மீதி 18 ஒர்க் தான் இருக்குது. அந்த 18 ஒர்க்கை யார் பண்றா? ஏ வேலையை விட்டு லெஃப்ட் ஆயிட்டாரு. அப்போ பி மட்டும் தானே தனியா, அதாவது பெண் மட்டும் தானே தனியா பண்றாங்க. அந்த பெண் தனியா ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்வாங்க? 3. அப்ப ரிமைனிங் ஒர்க் 18 ஒர்க்கை 3 செய்யறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 6 நாள் ஆயிருக்கும். ஆன்சர் பி, 6 நாட்கள். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ பசில்ஸ் புதிர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்ல புதிர்கள் மற்றும் டைம் அண்ட் ஒர்க் 2 தான் டாபிக்ல இருந்துச்சு. புதிர்களை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ், சரிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இடம் அறிதல், தரம் அறிதல், அதுக்கான கேள்விகள் தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது எனக்கு ஹரிசாண்டல் லைன் ஆகவோ இல்லைன்னா ஒரு டேபிளை சுற்றி இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகவோ கேட்பாங்க.
தரவரிசை அப்படிங்கிறதும் புதிர்களுக்குள்ளதான் அடங்கும். ஸோ இங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது, ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதுல செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். ஸோ ஒரு அணிவகுப்பு, ஒரு மார்ச், அதுல 7 பேர் நிற்கிறாங்க. அந்த 7 பேரோட பொசிஷன்ஸை எப்படி சொல்லியிருக்கிறாங்க, Q ஆனவர் ஆருக்கு இடதுபுறமாகவும், Q அப்படிங்கிற பர்சன் ஆருக்கு இடதுபுறம். எப்போதும் எனக்கு அவங்க எந்த திசையை நோக்கி இருக்காங்கிறத கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கிடணும், எல்லாரும் வடக்கு திசை நோக்கி இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஸோ வடக்கு திசை நோக்கி இருக்கிறதா எடுத்துக்கிட்டாதான் எனக்கு எது வலதோ அதுதான் அந்த பர்சனுக்கும் வலதா இருக்கும், எனக்கு எது இடதோ அதுதான் அந்த பர்சனுக்கு இடதா இருக்கும். ஸோ மார்க் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, Q ஆனவர் ஆருக்கு இடதுபுறமாகவும், அப்ப ஆறுங்கிற பர்சன் இங்க இருந்தா தான் ஆருக்கு லெஃப்ட் சைடு யார் இருக்கா, Q இருக்கிறாங்க. Pக்கு வலதுபுறமாகவும், அப்ப Pங்கிற பர்சன் இங்க இருக்காங்க, Pக்கு வலதுபுறத்துல யார் இருக்கா, Q இருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஓங்கிற பர்சன் Nக்கு வலதுபுறமாகவும் Pக்கு இடதுபுறமாகவும் இருக்கிறார். அப்ப Pக்கு லெஃப்ட் சைட்ல யார் இருக்கா, O. இந்த ஓங்கிற பர்சன் Nக்கு வலதுபுறம் சொல்லிட்டாங்களா, Nக்கு வலதுபுறமாகவும், அப்ப Nங்கிற பர்சனுக்கு வலதுபுறம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இவ்வாறே S ஆனவர் ஆருக்கு வலதுபுறமாகவும், அப்ப ஆருக்கு வலதுபுறம் S இருக்கிறாரு. அண்ட் Tக்கு இடதுபுறமாகவும், Sங்கிறவரு Tக்கு இடதுபுறமாகவும் இருக்கிறார். அப்ப Tங்கிற பர்சனுக்கு இடதுபுறம் இருக்கிறாங்க. ஸோ அப்போ பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு, NOPQRST ஆர்டர்ல தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அந்த வரிசையில் நடுவில் நிற்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேரா. இப்போ 7 பேர்னா நடுவில் எத்தனாவது ஆள் இருப்பாங்க, 4வது ஆள் தான் நடுவில் இருப்பாங்க. ஆன்சர் என்ன, Q. புரிஞ்சுதா? ஸோ எப்போதும் எனக்கு இந்த திசையை நோக்கி இருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்கல அப்படின்னா நீங்களா வடக்கு திசை நோக்கி இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி கன்சிடர் பண்ணாதான் எனக்கு எது வலதோ அதுதான் அங்க நான் மார்க் பண்ற பர்சனுக்கும் வலதா இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், A, B இரு குழாய்கள் ஒரு தொட்டியை 24 மற்றும் 30 நிமிடத்தில் நிரப்பும். டைம் அண்ட் ஒர்க்லே தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்கும் அடங்கும். டைம் அண்ட் ஒர்க்ல ஆட்கள் வேலை செய்வாங்க, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல குழாய் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ குழாயினுடைய வேலை என்னவா இருக்கும், தொட்டியை நிரப்புறது தானே குழாயினுடைய வேலை. ஸோ 20 நிமிடம் 24 மற்றும் 30 நிமிடங்கள்ல தொட்டியை நிரப்பும். மேலும் C என்ற குழாய் காலி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது Cங்கிற ஒரு 3வது குழாய் இருக்குது, அது அவுட்லெட் பைப், அது அந்த தொட்டியை காலி பண்ணும். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால், 3ஐயுமே ஒரே நேரத்தில் திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா 20 நிமிடத்தில் அந்த தொட்டி நிரம்பும் அப்படின்னா எனில் C எவ்வளவு நேரத்தில் தொட்டியை காலி செய்யும், அது Cங்கிற குழாய் காலி செய்யக்கூடிய குழாய் எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டியை காலி பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் காமன் ஒர்க் படி நான் சால்வ் பண்றேன். Aங்கிற பைப்பு எவ்வளவு நேரத்துல நிரப்போம், 24 நிமிடத்துல அதை நிரப்போம். Bங்கிற பைப்பு 30 நிமிடங்கள்ல அந்த தொட்டியை நிரப்போம். 24 30 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், ஸோ 24 2 12 180 360. இப்போ 360ங்கிறது அங்க நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல நான் அசியூம் பண்ணக்கூடியது பொது வேலை, காமன் ஒர்க், அந்த பர்சன் செய்யக்கூடிய வேலையை நான் அசியூம் பண்ணுவேன். இங்க எனக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல நான் என்ன அசியூம் பண்ணுவேன் அப்படின்னா தொட்டியினுடைய கொள்ளளவு, கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க், அதாவது 360 லிட்டர் தொட்டி. 360 லிட்டர் தொட்டியை தான் இந்த பைப்பு நிரப்புது. ஸோ அது 24 நிமிஷத்துல நிரப்புதுன்னா ஒரு நிமிஷத்துல அதுல இருந்து எவ்வளவு தண்ணி வெளியில வந்திருக்கும், 360/24 15 லிட்டர் தண்ணி வந்திருக்குமா, 15 லிட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 15 லிட்டர் தண்ணி வெளியில வரும். அதனால தான் 24 நிமிஷத்துக்கு 15 லிட்டர் சேர்த்து 360 லிட்டர் அந்த தொட்டியை நிரப்பிருக்கு. பைப்பு B 30 நிமிஷத்துல அந்த தொட்டியை நிரப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 360/30 12 நிமிஷத்துல என்ன நிரப்பிருக்கும், அந்த தொட்டியை நிரப்பிருக்கும். சரிங்களா? ஸோ 12 லிட்டர் அதுல இருந்து தண்ணி வெளியில வருது. 12 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ் பெர் மினிட், 12 லிட்டர்ஸ் பெர் மினிட். இப்போ என்ன சொல்றாங்க, சீன் ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பு காலி செய்து, அவுட்லெட் பைப்பு. ஸோ காலி செய்துனா என்ன போடணும், மைனஸ் போடணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆட்களால வேலையை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல தொட்டியால அந்த குழாயால வேலையை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒரு குழாய் தொட்டியை நிரப்புதுன்னா இன்னொரு குழாயால அந்த தொட்டியை காலி செய்ய முடியும். ஸோ அது காலின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. அது ஒண்ணு மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்றேன், இதுல இருந்து எவ்வளவு லிட்டர் தண்ணி வெளியில போகுதுங்கிறது எனக்கு தெரியல, அதை நான் எக்ஸ் லிட்டர்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் லிட்டர் பெர் மினிட். இப்போ என்ன சொல்றாங்க, 3ஐயுமே சேர்ந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அதாவது பைப் A, பைப் B மைனஸ் C. ஏன் மைனஸ் C போடுறேன், Cங்கிறது அவுட்லெட் பைப். ஸோ அதனால மைனஸ் C போடுறேன். இந்த 3ஐயுமே சேர்ந்து ஓப்பன் பண்ணி விட்டா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்புது, 20 நிமிஷத்துல அந்த தொட்டி நிரம்புதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20 நிமிஷத்துல தொட்டி நிரம்புதுன்னா
எவ்வளவுதான் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த தொட்டியில எவ்வளவு நிரம்பி இருக்கும் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு லிட்டர் தண்ணி? 360 லிட்டர் டேங்கா. அதை 20 நிமிஷத்துல நிரப்புதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு அதுல இருந்து எவ்வளவு தண்ணி வெளியில வந்திருக்கும்? ஸோ கேன்சல் பண்ணா 18 லிட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 18 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் இதுல பாக்குறேன் இங்க. ஸோ இங்க பாருங்க, ஏவும் பியும் உள்ள வர்ற தண்ணி தானே. ஸோ அப்ப இன்லெட் பைப்னா 15 + 12 27 லிட்டர் உள்ள வருமா? 27 லிட்டர் உள்ள வருது. அவுட்லெட் பைப்ல இருந்து ஒரு பர்டிகுலர் லிட்டர் வெளியில போயிருக்குது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அவுட்லெட் பைப்ல 27ல இருந்து ஒரு பர்டிகுலர் லிட்டர் வெளியில போனதுனால தான் எவ்வளவு நிரம்பி இருக்குது? 18 லிட்டர் நிரம்புது. அப்போ அந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ என்ன? எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 18 இந்த பக்கம் வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 9 லிட்டர். அப்போ வெளியில போற தண்ணியினுடைய கொள்ளளவு என்ன? 9 லிட்டர். கேள்வி எனக்கு என்ன சொல்றாங்க, பைப் சி மட்டுமே ஓபன் பண்ணி விட்டா அந்த தொட்டி, நிரம்பிய தொட்டி எவ்வளவு நேரத்துல காலியாகும் கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ? 360 லிட்டர். அதை 9 லிட்டரா எனக்கு வெளியில ஏத்துதுன்னா எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 40 நிமிடங்கள்ல தொட்டியை காலி பண்ணும். ஆன்சர் 40. இதா ஸோ கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஏபி 2 பைப்பும் நிரப்பும், சிங்கிறது காலி பண்ணும். ஸோ காலி பண்ணதுனாலே மைனஸ் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்புதுன்னு சொல்லிட்டாங்க? 20 நிமிஷத்துல நிரம்புது. தொட்டியினுடைய கெப்பாசிட்டி நான் எவ்வளவு அசியூம் பண்ணியிருக்கிறேன்? 360. இதுல என்ன வேல்யூ வேணாலும் அசியூம் பண்ணலாம். ஆனா நான் 360 ஏன் அசியூம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 24 30ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா நான் அசியூம் பண்ணியிருக்கிறேன். இதுதான் 360 லிட்டர். இந்த 360 லிட்டரை 20 நிமிஷத்துல நிரப்புது, 3 குழாயும் சேர்ந்து அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு அதுல இருந்து எவ்வளவு தண்ணி வெளியில வந்திருக்கும்? எவ்வளவு தண்ணி நிரம்பி இருக்கும்? 18 லிட்டர் நிரம்பி இருக்குமா? அப்ப 18 லிட்டர் தான் நிரம்புது. ஆனா எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பைப் ஏ பைப் பி ரெண்டும் சேர்ந்து உள்ள எவ்வளவு தண்ணி வருது? 27 லிட்டர் உள்ள வருதா? அப்ப உள்ள வர்றது 27 லிட்டர். ஆனா 18 தான் நிரம்புதுன்னா என்ன அர்த்தம்? 9 லிட்டர் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 9 லிட்டருங்கிறது என்ன? அவுட்லெட் பைப் தானே, அது வெளியில போகுது. வெளியில போற தண்ணி எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர் வெளியில போகுது. அப்போ 360 9 லிட்டரா வெளியில அனுப்புறதுக்கு அதுக்கு மொத்தம் எவ்வளவு டைம் ஆகும்? 40 நிமிடங்கள் ஆகும். இதுதான் ஆன்சர் 40 மினிட்ஸ். அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸோ பிக் ஸ்மால், பெரியது சிறியது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நான் கொஸ்டின்ஸ் அப்படியே மார்க் பண்ணிடுவேன். இந்த பெரியது சிறியதுன்னு கொடுக்கும்போது எப்படி எழுதணும்? கம்பேரிட்டிவா எழுதணும். கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அப்படிங்கிற மாதிரி கம்பேரிட்டிவா எழுதணும். கொஸ்டின் எழுதிருக்காங்க, ஏங்கிற பர்சன் பிஐ விட சிறியதும், பிஐ விட சின்னதா இருக்குது. அப்ப பி ஏவை விட பெருசு. பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமா இருக்குது. சிஐ விட பெருசு. சரிங்களா? ஸோ ஒன்று இந்த கிரேட்டர் தானா எழுதிக்கோங்க அல்லது லெஸ் தானா எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்படி எழுதுனா தான் நான் எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கம்பைன் பண்ணி எழுதுறது ஈஸியா இருக்கும். ஸோ ஏங்கிறவர் பியை விட சிறியது ஆனா சியை விட பெரியது. ஸோ அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்? கிரேட்டர் தான். ரெண்டுமே கிரேட்டர் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிங்கிற பர்சன் ஏஐ விட சிறியது. ஸோ இப்போ ஏஐ விட சிறியதுன்னா ஏ டியை விட பெருசு. ஆனா மற்றும் சிஐ விட பெரியதுமாக இருக்கிறது. இது சிஐ விட பெரியது. ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈங்கிற பர்சன் பிஐ விட சிறியது. பிஐ விட சிறியது ஆனால் ஏஐ விட பெரியதுமா இருக்கிறது. ஏஐ விட பெரியதுமா இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிடலாமா? ஸோ கண்டினியூட்டி எங்க இருக்குது? பி இங்க ஆரம்பிக்குது. ஸோ பிக்கு அடுத்து யார் இருக்கா? இ இருக்காங்களா? ஸோ இக்கு அடுத்து யார் இருக்கா? ஏ இங்க இருக்குது. அது மாதிரி ஏக்கு அடுத்து யார் இருக்கா? டிக்கு அடுத்து யார் இருக்கா? சி. ஸோ கேள்வி எனக்கு என்ன? கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நான் ஆர்டரா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் இது. பிக்கும் ஏக்கும் இடையில யார் வந்துட்டா? இ வந்துட்டாங்களா? அப்ப இ இங்க பிளேஸ் பண்ணுவேன். ஏக்கும் சிக்கும் இடையில யார் இருக்கா? டி இருக்காங்களா? டி நான் இங்க பிளேஸ் பண்ணுவேன். பிஇஏடிசி. இப்ப கேள்வி எனக்கு என்ன? இதில் மிகவும் சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இருக்கலே சிறியது எது? சி தான் இருக்கலே சிறியது. இதுல பெரியது எது? பி பெரியது. ஸோ ஆன்சர் சி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ ஒர்க் டன் ரேஷியோ வச்சு சால்வ் பண்ற மாதிரி சிம்பிளான கேள்விதான். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். அப்ப அங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு? குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க எத்தனை நாள் அந்த வேலையை செய்வாங்க, எவ்வளவு வேலை முடிப்பாங்க. ஸோ M1 D1 டிவைடட் பை W1. எனக்கு ரேஷியோ ஆக்சுவலா M1 D1 H1 by W1 ஈக்குவல் டு M2 D2 H2 by W2. இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்க அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ ஈக்குவல் டு M2 D2 டிவைடட் பை W2. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் பார்க்குறேன். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 15 பெண்கள். எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 12 நாட்கள் வேலை செஞ்சு எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க? 180 மீட்டர் நீளமுள்ள பாயை செய்கிறாங்க.
அடுத்து 512 மீட்டர் நீளமுள்ள அந்த பாயை 32 பெண்கள் செய்யறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய D2 கேட்டிருக்காங்க, எத்தனை நாட்கள் வந்து ஒர்க் முடியும். ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 15 12 15 × 12 180 கேன்சல் ஆயிரும். ஸோ 32 இங்க கேன்சல் பண்ணா ஒரு 32 போக மீதி எத்தனை இருக்குது? 32 19 192 192னா இதுல என்ன வரும்? 6. ஸோ 16 32 512 16 இங்க பெருக்கிட்டா D2 ஈக்குவல் டு என்ன வரும்? 16 நாட்கள். ஸோ இப்போ எத்தனை நாள்ல அந்த வேலையை முடியும்? 16 நாட்கள்ல 512 மீட்டர் நீளமுள்ள அந்த பாயினை செய்வாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், B மற்றும் C ஒரு அதே வேலையை 15 நாட்களிலும், A மற்றும் C அதே வேலையை 20 நாட்களிலும், 12 15 20 ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரா சேர்ந்து செய்யறதை கொடுத்துருக்காங்க. 12 15 20. ஏவும் பியும் சேர்ந்து 12 நாட்கள், பியும் சியும் சேர்ந்து 15 நாட்கள், ஏயும் சியும் சேர்ந்து 20 நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 12 15 20 காமன் ஒர்க் அசீவ் பண்றேன். ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 12 15 20 இந்த 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய எண் 60. ஸோ அப்போ எல்சிஎம் நான் 60 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 60 எடுத்துக்கிட்டா ஏ பியினுடைய ஒரு நாள் வேலை என்ன? 60 12 ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு. பி அண்ட் சியினுடைய வேலை என்ன? 60 15 ஒரு நாளைக்கு 4 ஒர்க். ஸோ ஏ அண்ட் சியினுடைய ஒர்க்கு 60 20 3 பெர் டே, ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? நான் எல்லா ஈக்குவேஷனும் ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன? 2A இருக்குது, 2B இருக்குது, 2C இருக்குது. 2A + 2B + 2C. இவங்க இந்த மொத்த குரூப் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிப்பாங்க? 9 3 12 பெர் டே, ஒரு நாளைக்கு 12 ஒர்க் முடிப்பாங்களா? ஸோ எல்லாத்துலயுமே 2 பொதுவா இருக்குது. நான் வெளியில எடுத்துட்டா 2A + B + C = எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 12. எனக்கு தேவை A + B + C மட்டும்தான். அப்ப 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 12 / 2 6 பெர் டே, ஒரு நாளைக்கு 6 ஒர்க் முடிப்பாங்க. கேள்வி எனக்கு என்ன? ABC தனித்தனியா அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நாட்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்னங்கிறது தேவை. இப்போ இதில் செக் பண்ணி பாருங்க. A + B + C இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 6. இதுல ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 5. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 5. அப்ப சியோனுடைய ஒர்க் என்ன? 6 - 5 1 பெர் டே. சியினுடைய வேலை என்ன? ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான். அடுத்து A + B + C 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு முடிக்கிறாங்க? 6. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை என்ன? 4. அதாவது பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை 4. எனக்கு தேவை A மட்டும் தனியா. அப்ப ஏவோட வேல்யூ என்ன வரும்? இந்த 4 எந்த பக்கம் போயிடுச்சுன்னா 6 - 4 A மட்டும் தனியா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 2 ஒர்க். அடுத்து A + B + C இதுல ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 முடிக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 6. அப்ப B மட்டும் தனியா எவ்வளோ? 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 6 - 3 B ஒரு நாள் வேலை 3. இப்போ 3 பேருனுடைய ஒரு நாள் வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு அந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு அந்த 3 பேருக்கும் எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. பாருங்க, சி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் முடிப்பாங்கன்னா 60 வேலை முடிக்க அவருக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 60 / 1 60 நாள் ஆயிருக்கும். ஏக்கு ஒரு நாள் வேலை 2 அப்படின்னா 60 வேலையை முடிக்க 60 / 2 30 நாள் ஆயிருக்கும். சியினுடைய ஒரு நாள் வேலை 3 அப்ப 60 / 3 அவருக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 20 நாட்கள் ஆயிருக்கும். அப்போ A 30, B 20 நாள், C 60 நாள். அப்ப ஆன்சர் 30 20 60 30 20 60 நாட்கள். ஆன்சர் C. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எனக்கு 2 பேர் சேர்ந்து அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க மொத்தமா ஆட் பண்ணுங்க. 3 பேர் சேர்ந்து அவங்களுடைய ஒரு நாள் வேலைங்கிறது கிடைச்சிரும். அதுல 2 பேருடைய தனித்தனி வேலை எனக்கு தெரியும். அதை கழிச்சிட்டா ABC 3 பேரினுடைய தனித்தனியாவுடைய ஒரு நாள் வேலை எனக்கு கிடைச்சிரும். அந்த ஒரு நாள் வேலையை மொத்த வேலையால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இங்க நான் 60 அசீவ் பண்ணிருக்கனால நான் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே எதால டிவைட் பண்றேன்? 60ஆல டிவைட் பண்றேன் ஒரு நாள் வேலையை. ஸோ என்ன நம்பர் வேணாலும் அசீவ் பண்ணலாம். நான் டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நான் எல்சிஎம் எடுத்து அசீவ் பண்றேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். 24 நாட்களில் A மற்றும் B, ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க?
ஒன்றாக இணைந்து அதே வேலையை 6 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தானே. எனக்கு ஸ்டாண்டர்டா 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஏ எக்ஸ் டேஸ்லையும் பி ஒய் டேஸ்லையும் இருந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க? எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். அண்ட் ஏ ஒரு வேலையை எக்ஸ் டேஸ்லையும் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை ஒய் டேஸ்லையும் முடிச்சா பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸ்டாண்டர்டான கொஸ்டின், ஸ்டாண்டர்டான 2 ஃபார்முலாஸ். ஸோ இதுல எனக்கு கண்டிஷன் என்ன? ஏ கொடுத்துட்டாங்க, ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க, பி கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா? இப்போ 24 × 6 டிவைடட் பை 24 மைனஸ் 6. கீழே இங்க மைனஸ்ங்கிறது ஒருவேளை நீங்க 6 மைனஸ் 24 போட்டுட்டு மைனஸ் 18 போடக்கூடாது, டிஃபரன்ஸ் தான் கீழே. ஸோ அப்போ 24 மைனஸ் 6னா 24 × 6 டிவைடட் பை 18. ஒரு 6 3 6 18, ஒரு 3 8 3 24. ஆன்சர் என்ன? 8 நாட்கள். பி தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 8 நாட்கள்ல முடிப்பாங்க. ஸ்டாண்டர்டான கொஸ்டின், நேரடியா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே 30 மற்றும் 45 நிமிடங்களில் தொட்டியை காலி செய்யும். 2 குழாய்களும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் தொட்டியை காலி செய்யும் கொடுத்திருக்காங்க. நேரடியான கேள்விதான். 2 சேர்ந்து நிரப்புறதுன்னு சொல்றதுக்கு பதில் 2 சேர்ந்து காலி செய்யும் கொடுத்திருக்காங்க. மற்றபடி எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏங்கிற குழாய் 30 நிமிடங்கள தொட்டியை காலி செய்யும், பிங்கிற குழாய் 45 நிமிடங்கள்ல தொட்டியை காலி செய்யும். ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல காலி செய்யும்? ஸோ நிரப்புனாலும் ஒண்ணுதான், காலி செய்யறதுனால ஒண்ணுதான், ரெண்டும் ஒரு வேலை தானே. அப்போ இதுவும் ஸ்டாண்டர்டானது தானே. ஏவினுடைய நேரம் கொடுத்துட்டாங்க, பியினுடைய நேரம் கொடுத்துட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிறது கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்டான ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். சப்ஸ்டிட் பண்ணா 30 × 45 டிவைடட் பை 30 + 45. ஸோ 30 × 45 டிவைடட் பை 75. சரி, 30 + 45 75. 2 15 30, 5 15 75, ஒரு 5 9 5 15, 2 × 9 18. அப்போ ரெண்டுமே சேர்ந்து அந்த தொட்டி எவ்வளவு நேரத்துல காலி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? 18 நிமிடங்கள். அடுத்த கொஸ்டின். இரண்டு ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பர் எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அண்ட் லாஸ்டா முடிஞ்ச குரூப் 1லையும் இதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாடல்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. 2 வேற வேற குரூப் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுல தனியா இந்த குரூப் மட்டும் அந்த வேலையை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா மறுபடியும் வேற 2 குரூப் கொடுத்துட்டு அவங்க அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் 10, 3 ஆண்கள் 2 சிறுவர்கள் 8. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாட்கள், 3 ஆண்கள் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மென்னு பாய்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஆண்கள் சிறுவர்கள். இப்போ இங்கே என்ன பண்றேன்? காமன் ஒர்க் அசீவ் பண்றேன். 10 8 பொதுவான வேலையை எவ்வளவு அசீவ் பண்ணலாம்? 40. ஸோ 10க்கு 8க்கும் எல்சியம் என்ன? 40. ஸோ அப்போ இந்த குரூப்பினுடைய ஒரு நாள் வேலை என்ன? 40/10 4 பெர் டே. இவங்களுடைய வேலை என்ன? 40/8 5 பெர் டே. ஒரு நாளைக்கு இவங்க 4 ஒர்க் முடிக்கிறாங்க, இவங்க 5 ஒர்க் முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வேற வேற குரூப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே குரூப்பா மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு தேவை. ஸோ ஒரே குரூப்பா மாற்றதுக்கு என்ன செய்யணும்? ஸோ ஒன்று அங்கே ஒர்க் பண்றது எல்லாமே ஆண்களா இருக்கணும், அல்லது ஒர்க் பண்றது எல்லாருமே சிறுவர்களா இருக்கணும். அப்படி நான் மாற்றணும்னா எத்தனை ஆண்களை எத்தனை சிறுவர்கள் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய அந்த திறன் விகிதம் எனக்கு வேணும். ஸோ நான் எல்லாத்தையுமே நான் ஆண்களாக தான் நான் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா சிறுவர்களுக்கு பதில் எத்தனை ஆண்களை நான் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண்கு ஈக்குவல் டு எத்தனை பாய்ஸ்க்கு சமம் அப்படிங்கக்கூடிய அந்த திறன் விகிதம் எனக்கு வேணும். அப்போ அது எனக்கு வேணும் அப்படின்னா இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டேட்டால இருந்து. ஸோ இவங்களுக்கு வேற ஒர்க் பண்றாங்க, இவங்க வேற ஒர்க் பண்றாங்க. ஒருவேளை இந்த 2 குரூப்புமே ஒரே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் 2 ஈக்குவல் பண்ணிக்கிடலாம். அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரே ஒர்க்கா மாத்துறேன். இவங்க ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு, இவங்க ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு. ஸோ 2யுமே நான் சேம் ஒர்க்கா மாத்துறேன். எப்படி மாத்தலாம்? இதை 5ஆல பெருக்கிறேன், இதை 4ஆல பெருக்கிறேன். ஸோ இதை 5ஆல பெருக்குனா 5 × 2 10 மென் பிளஸ் 5 × 3 15 பாய்ஸ்.
ஸோ இதை 4ஆல் பெருக்குனா 4 × 3 12 மென் பிளஸ் 4 × 2 8 பாய்ஸ். இப்போ இதை 5ஆல் பெருக்குனா 20 வந்துடுச்சு, இதை 4ஆல் பெருக்குனா 20 வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ஒர்க் எனக்கு சேமா மாறிடுச்சு, அதனால இந்த குரூப்பையும் நான் ஈக்குவல் பண்றேன். ஸோ மென் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம், பாய்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். 8 பாய்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 15 பாய்ஸ் மைனஸ் 8 பாய்ஸ். 10 மென் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 12 மென் மைனஸ் 10 மென். ஸோ அப்போ 7 பாய்ஸ் ஈக்குவல் டு 2 மென். அதாவது 2 ஆண்களுக்கு பதில் எவ்வளவு பேரை ரீப்ளேஸ் பண்ணலாம், எத்தனை சிறுவர்களை ரீப்ளேஸ் பண்ணலாம்? 7 பாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்கிறாங்க? 2 ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து அந்த வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதுதான் கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த எஃபிசியன்சியை வச்சு நான் அதை சேம் குரூப்பா மாத்துறேன். கிவன் டேட்டாவை பாருங்க, 2 மென், இந்த 2ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ 2 மென் பிளஸ் 3 பாய்ஸ் எவ்வளவு நேரத்துல அந்த ஒர்க்கை முடிக்கிறதா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 10 நாள்லையா? இதுல இந்த 2 மென்னுக்கு பதில் நான் பாய்ஸா ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 7 பாய்ஸ் பிளஸ் 3 பாய்ஸ் 10 டேஸ். அதாவது 10 பாய்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கு 10 நாள்ல முடியும். அப்போ இவங்களையும் நான் பாயா மாத்துறேன். ஸோ 7 பாய் பிளஸ் 1 பாய், அப்போ எவ்வளோ? 8 பாய்ஸா? அப்போ எனக்கு கேள்வி என்ன, 8 பாய்ஸ் சேர்ந்து செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும் அப்படிங்கிறதா. ஸோ M1 D1 ஈக்குவல் டு M2 D2. 10 பாய்ஸ் 10 நாள்ல அந்த வேலையை செஞ்சா 8 பாய்ஸ் எத்தனை நாள்ல அந்த வேலையை செய்வாங்க? ஸோ அப்போ D2ஓட வேல்யூ என்ன? 10 × 10 100, 100 டிவைடட் பை 8, 8 வகுத்தல் வந்துருமா? ஸோ கேன்சல் பண்ணா 12 8 96, 12/12 1/2. ஆன்சர் 12 1/2 நாட்கள். இந்த மாதிரி 2 வேற வேற குரூப் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த குரூப் எல்லாத்தையும் நான் ஒரே பேராமீட்டரா, அதாவது எல்லாத்தையுமே வந்து ஆண்களாவோ எல்லாத்தையுமே பெண்களாவோ எல்லாத்தையுமே சிறுவர்களாகவோ நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு எனக்கு தேவையான திறன் விகிதம் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒர்க்கை ஈக்குவல் பண்ணணும். ஒர்க்கை எப்படி ஈக்குவல் பண்றது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒர்க் ஈக்குவல் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஈக்குவல் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தா சேம் பேராமீட்டரா மாத்துறதுக்கான எனக்கு திறன் விகிதம் கிடைச்சிரும். அதுபடி நீங்க கொடுத்துருக்க ரெஃபரன்ஸா உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுக்கக்கூடிய டேட்டால ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் கொஸ்டினா கேட்டிருக்கக்கூடிய வேல்யூ இது கிவன் அண்ட் இது கொஸ்டின். இதுதான். ஸோ இந்த மாடலை தான் குரூப் 1லயும் கேட்டிருந்தாங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த மாடல். அடுத்த கொஸ்டின். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ என்ன கொடுத்தாங்க, சச்சின் மீனாவிற்கு அருகில் இடதுபுறம் அமர்ந்துள்ளார், ஆனால் பாரதிக்கு அடுத்தாற்போல் அமரவில்லை. அண்ட் பர்வீன் என்பவர் பாரதிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார், இவர்கள் 4 வரும். ஸோ 4 பேர் இருக்கிறாங்க, வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். அப்படின்னா என்ன பண்றாங்க, 4 பேரும் ஸோ இந்த மாதிரி சர்க்கிளா இருக்கிறாங்க, 4 பேர் வட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்றேன், பிளேஸ் பண்றேன். சச்சின் அப்படிங்கிற பர்சன் எங்க இருக்கிறாங்க, மீனாவிற்கு இடதுபுறம். மீனாவிற்கு இடதுபுறம், நான் ஒருவேளை மீனாவை நான் இங்க பிளேஸ் பண்ணனா மீனாவுக்கு இது வலதுபுறமா மாறிடும். அப்ப மீனா இங்க நான் பிளேஸ் பண்ணனா மீனாவுக்கு இடதுபுறம். ஓகேவா? ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் இடத்துல இருந்து யோசிங்க, அந்த பர்சனுக்கு எது வலது இடது அப்படிங்கிறத பாருங்க. ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் தான் வடக்கு நோக்கி அந்த திசையை நான் எடுத்துட்டு எனக்கு எது வலதோ அப்படிங்கிறத எடுத்துருவேன். ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த பர்சனுக்கு பாருங்க, மீனாவை பொறுத்த வரைக்கும் மீனாவுக்கு இது இடது, மீனாவுக்கு இதுதான் வலது. ஸோ அப்போ மீனாவுக்கு இடதுபுறம் சச்சின் இருக்கதா சொல்றாங்க. ஆனால் சச்சின்ங்கிறவர் பாரதி பக்கத்துல இல்லை. அப்ப சச்சினுக்கு இங்க பக்கத்துல பாரதி வரல, அப்போ பாரதி எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க பாரதி. அடுத்து என்ன சொல்றாங்க, பர்வீன்கிற ஒரு பர்சன் இருக்காங்களா, 4 பேர் தானே பர்வீன். இப்போ அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, பர்வீன் என்பவர் பாரதிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். பாரதி பாருங்க, பாரதிக்கு இது வலது, பாரதிக்கு இது இடது. அப்ப பாரதிக்கு வலதுபுறம் தானே பர்வீன் இருக்காங்க, அப்ப நம்மளோட பிளேஸ்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க, மீனாவிற்கு அருகில் வலதுபுறம் அமர்ந்திருப்பவர் யார்? மீனாவுக்கு வலது பக்கம் யார் இருக்கான், பாரதி. அப்ப ஆன்சர் என்ன, ஆன்சர் பி பாரதி. ஓகேவா? ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வலது இடது கரெக்டா பாருங்க, அந்த பர்சனுக்கு எது வலதோ அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் ஒரு மேசையை சுற்றி அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நோக்கி, மேசையினுடைய மையத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இங்க பார்க்க இருக்கிறதா எடுத்துக்கோங்க, வெளியில அவுட்டரை பார்க்க எடுத்துக்கிறதா அன்லெஸ் அன்டில் அவங்க கொடுக்காம அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்ப மேசையை சுற்றி உட்காந்துருக்காங்கன்னா எல்லாரும் வெளியில பக்கம் திரும்பி இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தானே இருப்பாங்க. ஸோ உள்ள மேசையினுடைய மையத்தை நோக்கி இருந்திருக்க மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிடணும். மையத்தை நோக்கி இருந்தா மீனாங்கிற பர்சனுக்கு இது இடது இது வலது அப்படிங்கிறத மார்க் பண்ணிடணும். அடுத்த கொஸ்டின். ஸோ பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரை பகுதியை, அப்ப பிங்கிற ஒரு பர்சன்
அரை பகுதி வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 நாள்ல முடிப்பாங்க. கியூங்கிற பர்சன் எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க? ஒரு வேலையினுடைய 2/3 பங்கு 4 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ காமன் ஒர்க் படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா மொத்த வேலையும் அவங்க தனியா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற டேட்டா தான் எனக்கு வேணும். இப்போ இங்க பாதி வேலை, இவங்க 2/3 ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். இப்போ பிங்கிற பர்சன் பாதி வேலை முடிக்கிறதுக்கு 6 நாள் ஆகும்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 12 நாள் ஆகும். டபுள் ஆகுமா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த 1/2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2/1 மாறிடும். இப்போ 6 × 2 12 நாட்கள் ஆகும். அதே மாதிரி கியூங்கிறவருடைய 2/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும்னா அந்த 2/3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 3/2 மாறிடுமா? 4 × 3 12, 12/2 6 நாட்கள். அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடுச்சா? பிங்கிறது 12 நாள், கியூங்கிறது 6 நாள். கேள்வி எனக்கு என்ன சொல்றாங்க? இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பங்கை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காமன் ஒர்க் அசியூம் பண்றேன். 12, 6 எல்சிஎம் எடுத்தா 12. இப்போ பியினுடைய ஒரு நாள் வேலை என்ன? பியினுடைய ஒரு நாள் வேலை 1 per day. கியூனுடைய ஒரு நாள் வேலை 12/6 2 per day. இப்போ என்ன சொல்றாங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 3 per day. கேள்வி எனக்கு என்ன? அந்த வேலையின் 3/4 பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த வேலை எவ்வளவு? 12. இதுல 3/4 பங்குனா எவ்வளோ? 3/4 × 12 9. அப்போ எவ்வளவு ஒர்க் தான் அவங்க முடிக்கணும்? 9 ஒர்க் தான் முடிக்கணும். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ 9 ஒர்க்கை 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு செஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். ஆன்சர் ஏ 3. ஸோ நேரடியாகவே கண்டுபிடிங்க. 12/3னா எத்தனை நாள் வரும்? 4 நாள் வருமா? 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆயிருக்கும். ஆனா எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 3/4 ஒர்க்கை முடிச்சா போதும், 3/4 ஒர்க்கை முடிச்சா போதும் அப்படின்னா 12ல 3/4 எவ்வளோ? 9. சாரி, 12/3னா 4. ஸோ 4ல 3/4ங்கிறது எவ்வளோ? 3. ஸோ ஆன்சர் 3 நாட்கள். ஒன்று ஒர்க்கை 3/4 மாத்திக்கோங்க, அல்லது டேஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை 3/4 மாத்திக்கோங்க. ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ ஏபி குழாய்கள் ஒரு தொட்டியை 5 மற்றும் 6 மணிகளில் நிரப்புகின்றன. சி என்கிற குழாய் 30 மணிகளில் காலி செய்யும் எனில் தற்போது அந்த எல்லா குழாய்களும் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க எனக்கு? ஏபிசி 3 குழாய் இருக்குது. ஸோ ஏங்கிற குழாய் 5 மணி நேரத்துல அந்த தொட்டியை நிரப்பும். பிங்கிற குழாய் 6 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பும். சிங்கிற குழாய் 30 மணி நேரத்துல தொட்டியை காலி செய்யும். ஸோ மைனஸ் போட்டிருக்கிறேன். காலி செய்யும்னா மைனஸ் போட மறந்துடக்கூடாது. ஸோ 5, 6, 30 அது செய்ய வேண்டிய பொதுவான வேலை, அதாவது அந்த தொட்டியினுடைய கொள்ளளவை நான் அசியூம் பண்றேன். 5, 6, 30 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30. அப்போ 30னா பைப் 7 எவ்வளவு தண்ணி வெளியில வருது? 30/5 6 லிட்டர் பெர் மினிட். ஒரு ஹவர். இங்க ஹவர் கொடுத்துருக்காங்க, மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவர் ஒரு 1 ஹவருக்கு அதுல இருந்து 6 லிட்டர் தண்ணி வருது. ஸோ இங்க 30/6னா 5 லிட்டர் பெர் ஹவர். 1 ஹவருக்கு 5 லிட்டர் தண்ணி வெளியில உள்ள வருது. இது 30 மணி நேரத்துல தொட்டியை காலி செய்யும் அப்படின்னா 30/30 மைனஸ் 1 லிட்டர் பெர் ஹவர். 1 லிட்டருக்கு தண்ணி வெளியில போகுது. 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி வெளியில போகுது. மைனஸ் போட மறந்துடக்கூடாது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 3மே திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 3மே ஓபன் பண்ணா 1 ஹவருக்கு எவ்வளவு தண்ணி தான் உள்ள வரும்? 6 + 5 11. 11 - 1 10 லிட்டர் தான் உள்ள வருது. அதாவது 11 லிட்டர் உள்ள வருது, அதுல 1 லிட்டர் வெளியில போயிருது. அப்ப எவ்வளவுதான் நிரம்பும்? 1 மணி நேரத்துக்கு 10 லிட்டர் தான் நிரம்பும். ஸோ கேள்வி எனக்கு என்ன? அந்த தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் தொட்டியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? 30 லிட்டர். 30 லிட்டரை 10 லிட்டரா சேர்ந்து நிரப்புறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கும்? 3 மணி நேரம் ஆயிருக்கும். ஆன்சர் ஏ 3 மணி நேரம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ எக்ஸ், ஒய், இசட் ஆகியோர் ஒரு வேலையை 4, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய், இசட் ஆகியோர் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 ரூபாய் வழங்கப்படும் எனில் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2023, 24 இந்த 2 வருஷத்துலையுமே இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் ஒரு 5ஆவது கேட்டிருப்பாங்க. அமௌண்ட்டை மட்டும் மாத்தி மாத்தி இதுல கேட்பாங்க. ஸோ இதுல உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சிட வேண்டியது என்ன அப்படின்னா, கொடுத்துடக்கூடிய சேலரி, அதாவது வேஜஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை என்ன விகிதத்துல அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒரு 3 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த கூலியை அவங்க எப்படி பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய திறன் அடிப்படையில தான் பிரிச்சுக்கிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திறன் அடிப்படையில தான் பிரிக்கணும்.
அவங்க எவ்வளவு ஒர்க் அதிக வேலை முடிச்சவருக்கு அதிகமான சம்பளம் போகும், குறைவான வேலை முடிச்சவருக்கு குறைவான சம்பளம் போகும். நாட்களினுடைய விகிதத்துல பிரிக்க கூடாது. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்களுடைய திறன் விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 4, 6, 10 எக்ஸ் ஒய் இசட் 3% இருக்கிறாங்க. எக்ஸ் ஒய் இசட் 4 நாட்கள், 6 நாட்கள், 10 நாட்கள். எனக்கு என்ன தெரியும்? நாட்கள்ங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திறனா? நாட்களும் திறனும் எனக்கு என்ன விகிதத்துல இருக்கும்? எதிர் விகிதத்துல இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திறன். ஸோ எஃபிஷியன்சில இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவலன்ட். நாட்கள்ங்கிறது திறனுக்கு எதிர் விகிதத்துல இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? ரொம்ப திறமசாலினா குறைவான நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க, திறமை குறைஞ்சவர் அப்படின்னா அதிக நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க. அப்ப திறமை கூடுதுன்னா நாட்கள் குறையும், திறமை குறைஞ்சா நாட்கள் கூடும். அப்ப எப்படி இருக்குது? 2 ரிலேஷன் எதிர் விகிதத்துல இருக்குது. அப்போ நாட்களின் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? 4 நாட்களா, 6 நாட்கள், 10 நாட்களா? அப்போ நாட்களினுடைய விகிதம் என்னன்னு பார்ப்பேன். நாட்கள் விகிதம் 4:6:10 எல்லாமே 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸோ அப்போ 2:3:5. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? திறன் விகிதம் கண்டுபிடிக்கணும். நாட்களும் திறனும் எதிர் விகிதத்துல இருக்கும். அப்போ இந்த 2:3:5க்கு நான் எதிர் விகிதம் கண்டுபிடிச்சா போதும். எதிர் விகிதம்ங்கிறது என்ன? A:B:C எதிர் விகிதம் என்ன? BC:AC:AB. எனக்கு முதல் டேர்ம் வேணும்னா இது 2ஐயும் பெருக்கணும், செகண்ட் டேர்ம் வேணும்னா ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பெருக்கணும், லாஸ்ட் டேர்ம் வேணும்னா முதல் 2ஐயும் பெருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும்னா 3x5 15, செகண்ட் டேர்ம் வேணும்னா 2x5 10, தேர்ட் டேர்ம் வேணும்னா 2x3 6. அப்ப திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? 15:10:6. திறன் விகிதத்துல தான் சேலரியை பிரிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சேலரி ஸ்பிளிட் அப்ங்கிறது திறன் விகிதத்துல தான் பிரிக்கணும். ஸோ நாட்கள் விகிதம் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து திறன் விகிதம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. ஸோ 15:10:6ங்கிற விகிதத்துல தான் அந்த 31,000 ரூபாயை பிரிச்சிருப்பாங்க. இது மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது? 21, 10, 31 பங்கு இருக்கா? 31 பங்கு தான் 31,000 அப்படின்னா அதுல 15 பங்குங்கிறது எவ்வளவு வரும்? 15,000. 10 பங்கு 10,000, 6 பங்கு 6,000. அப்ப உங்களுடைய ஷேர் என்ன? 15,000, 10,000, 6,000. ஆன்சர் டி. புரிஞ்சுதா? ஸோ ஒரு சேலரியை ஸ்பிளிட் பண்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சேலரியை திறன் அடிப்படையில தான் பிரிக்கணும். திறன்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நாட்களும் திறனும் எதிர் விகிதத்துல இருக்கிறதுனால நாட்களினுடைய விகிதம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நாட்கள் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து விகிதம் கண்டுபிடிச்சு அதனுடைய எதிர் விகிதம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா திறன் விகிதம் கிடைச்சிடும். அந்த திறன் விகிதத்தினுடைய அடிப்படையில தான் சேலரியை ஸ்பிளிட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின். A, B, C 5-6 மணி நேரத்தில் நிரப்பும். சி என்ற குழாயின் தொட்டியை 12 மணி நேரத்தில் காலி செய்யும். தற்பொழுது எல்லா குழாய்களும் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? சரிங்களா? ஸோ சிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது A 5 மணி நேரத்துல, B 6 மணி நேரத்துல தொட்டி நிரப்பும், சிங்கிற பைப்பு 12 மணி நேரத்துல தொட்டியை காலி செய்யும். ஸோ காலின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். 5, 6, 12 எல்சிஎம் எடுத்தா 60 வருமா? ஸோ அப்போ 60னா ஏங்கிற பைப்ல இருந்து எவ்வளவு தண்ணி உள்ள வரும்? 60/5 12 லிட்டர் ஒரு நிமிஷம் மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு 12 லிட்டர் உள்ள வரும். பிங்கிற குழாயில இருந்து 60/6 10 லிட்டர் உள்ள வரும். சிங்கிற குழாயில இருந்து எவ்வளவு தண்ணி வெளியில போகும்? 60/12 5 லிட்டர் தண்ணி வெளியில போகும் 1 மணி நேரத்துக்கு. அப்போ 3ஐயுமே சேர்ந்துதான் ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா ஏ பி உள்ள வருது, சி வெளியில போகுது, சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளவுதான் நிரம்பும்? 12 + 10 22, 22ல 7 5 போயிடுச்சுன்னா 17 லிட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு நிரம்புது. 1 மணி நேரத்துக்கு 17 லிட்டர் நிரம்புதுன்னா 60 லிட்டர் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப 60/17. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2 17 34, 3 17 51. ஸோ 3 17 51, மீதி 9 இருக்குது. ஆன்சர் என்ன? 3 9/17 மணி நேரங்கள். ஸோ காலி செய்யும்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மைனஸ் கூட மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ABCD மற்றும் E ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? A மற்றும் Bக்கு அருகில் E அமர்ந்துள்ளார். ஸோ ABCDE 5 பேர் கொடுத்துட்டாங்க. 5 பேர் இப்படி இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 5 பேர்ல என்ன கொடுத்துருக்காங்க? A மற்றும் Bக்கு அருகில் C அமர்ந்துள்ளார் அப்படின்னு அர்த்தம். சிங்கிறவர் ஏக்கும் பக்கத்துல இருக்கிறாரு, பிக்கும் பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஏ பி 2 பேருக்கும் பக்கத்துல சி இருக்கிறாரு அப்படின்னா 2 பேருக்கும் நடுவுல இருக்காருன்னு அர்த்தம். ஸோ சிக்கு ஏ பக்கத்துல இருக்கிறாரு அண்ட் சிக்கு பியும் பக்கத்துல இருக்காரு. பிக்கு பக்கத்துல சி, ஏக்கு பக்கத்துல சி. அண்ட் இங்க அல்டர்னாவும் யோசிக்கணும், இன்னொரு வாய்ப்பாகும். ஸோ இங்கேயும் ஏ இருக்கலாம், இங்கேயும் யார் இருக்கலாம்? பி இருக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவுல இருந்தா சொல்லிட்டாங்களே தவிர வலது இடதுங்கிறத சொல்லல. ஸோ எது வேணாலும் இருக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க.
பிக்கு அருகில் உடனே இடதுபுறமாக இ அமர்ந்துள்ளார். ஸோ ஒருவேளை பி இங்க இருந்தா பிக்கு இடதுபுறம் யார் இருக்கணும், யாரை பிளேஸ் பண்ணணும், ஈயை நான் பிளேஸ் பண்ணணும். பி இங்க இருந்தாருன்னா அவருக்கு இடது பக்கத்துல நான் யாரையுமே பிளேஸ் பண்ண முடியாது. அங்க ஆல்ரெடி யார் இருக்கா, சி இருக்கிறாங்களா. இப்போ பி எங்கதான் இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க. அங்க இருந்தா தான் நான் இடது பக்கத்துல இங்க ஈங்கிற பிளேஸ் பண்ண முடியும். அப்போ பி இங்க இருக்கிறாங்க, ஏ இங்க இல்லை. அப்போ பி இங்க இருக்கிறதுனால இங்கதான் ஏ இருக்கிறாங்க. அப்போ பொசிஷன் எப்படி மாறிடுச்சு எனக்கு, பிசி ஏஇ. அப்ப யார் இருக்கா, டி இங்க இருக்காங்களா. ஸோ 5 பேர் தானே. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, டியினுடைய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டியினுடைய இடம் என்ன, ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஈயின் அருகில் வலதுபுறம், ஈக்கு அருகில யார் இருக்கா, டி தான். டிங்கிறவர் இடதுபுறம் தான் இருக்காரு, வலதுபுறம் இல்லை. ஈக்கு வலது இடதுன்னு பார்த்தோம்னா இது இடது இது வலது. ஸோ ஈக்கு இடதுபுறம் தான் டி இருக்கிறாரு, ஆனா ஈக்கு வலதுபுறம் கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. டியின் வலதுபுறம் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். பிக்கு ரைட் சைடு 3ஆவதா இருக்கிறதா சொல்லிட்டாங்க. பிக்கு ரைட் சைடுன்னு பார்த்தோம்னா 1 2 3 3ஆவதா இருக்கிறாங்களா. ஆன்சர் என்ன, ஆன்சர் பி. மற்ற 2 ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. சியின் இடதுபுறம் 2ஆவதாக அமர்ந்துள்ளார். சிக்கு இடதுபுறம் 2ஆவதாகவா, சிக்கு இடதுபுறம் 3ஆவதா அமர்ந்துள்ளார். 1 2 3 3ஆவதா இருந்திருக்காரு. அடுத்த ஆப்ஷன் என்ன, 4வது ஆப்ஷன் மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் பி. ஸோ அடுத்த கொஸ்டின், 7 நிர்வாகிகள் PQRSTUVW குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்தை அடைகின்றனர். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, டைம். சரிங்களா. ஸோ நேர வரிசைப்படுத்தல். ஸோ பிக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார். ஸோ இது குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான், குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ PQRST மொத்தம் 7 பேர். அதில் என்ன வரிசையில் அவங்க அந்த ஆஃபீஸை ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேர வரிசைன்னு பார்க்கும்போது நான் அவங்களுடைய வேகத்தை வச்சு நான் கிரேட்டர் தன் லெஸ் தன் அப்படிங்கிறத பார்க்குறேன். முதல்ல ரீச் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் ரொம்ப வேகமாக போறாரு அப்படிங்கிறதான அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், யூ பிக்கு முன், இப்போ யூங்கிற பர்சன் பிக்கு முன்னாடியே ஆஃபீஸர் ரீச் அடைஞ்சார். ஆனால் எஸ்ஐ உடனடியாக பின்தொடரவில்லை. யூங்கிறவருக்கு முன்னாடி உடனடியா எஸ் இல்லை. அப்போ யூக்கு முன்னாடியே எஸ் ரீச் ஆயிட்டாரு, ஆனா எஸ்ஸுக்கு அடுத்து உடனே யூ வரல அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆர் தான் கடைசியாக அலுவலகத்தை அடைகிறார். கடைசியில ரீச் ஆகுறது ஆர். அடுத்து டீங்கிறவரு பிக்கு பிறகு பின்தொடர்கிறார். பிக்கு அடுத்து யார் வரா, டீங்கிற பர்சன். டபிள்யூ என்பவர் டீயை பின்தொடர்கிறார். அப்ப டீக்கு அடுத்து யார் வரா, டபிள்யூ. ஸோ வேற யாரெல்லாம் இருக்கா, கடைசியா யார் ரீச் ஆகுறா, ஆர் தான் கடைசியா ரீச் ஆகுறாங்க. யூங்கிறவரு எஸ்ஐ பின்தொடரவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப எஸ் வேற யாரோ பின்தொடர்றாங்க. அப்ப 7 பேர்ல யாரெல்லாம் என்ன பிளேஸ் பண்ணிட்டேன், PQRSTUVW தானே, UW. அப்ப யார் மிஸ் ஆயிருக்குது, கியூ தானே. அப்ப யூங்கிறவர் யாரை பின்தொடர்றாரு, கியூவை பின்தொடர்றாரு, ஆனா எஸ்ஐ பின்தொடரல. எஸ்ஐ யார் பின்தொடர்றா, கியூ தான். கேள்வி எனக்கு என்ன, 4ஆவதாக அலுவலகத்தை அடைந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் பர்சன் எஸ், 2வது கியூ, 3வது யூ, 4வது யாரு, பி. ஸோ ஆன்சர் பி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசைகள் உள்ளன. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த மாதிரி வீடுகளினுடைய வரிசை. ஸோ இதில் ஏ என்பவர் பியின் வலதுபுறத்திலும், ஸோ இந்த மாதிரி எனக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் பார்க்க போகும்போது என்னென்று நான் எடுத்துக்கிடணும், எல்லாரும் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிடணும். ஸோ அந்த வீடுகள் எல்லாமே வடக்கு திசை நோக்கி இருக்கிறதா நான் எடுத்துக்கிடுறேன். மொத்தம் ஏ முதல் இ வரைனா மொத்தம் 5 வீடுகள் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்ற வீடு, ஏங்கிற வீடு பியின் வலதுபுறத்திலும், பிக்கு ரைட் சைடு இருக்குது வலதுபுறத்திலும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும், ஈங்கிற வீடு சிக்கு இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளது. ஈங்கிறது ஏயின் வலதுபுறத்திலும். அப்ப ஏக்கு வலதுபுறத்துல யார் இருக்கா, ஈக்கு வலதுபுறத்துல யார் இருக்கா, சி. அடுத்து என்ன சொல்றாங்க, டி என்பது டியின் வலதுபுறத்திலும். அப்ப பிக்கு இங்க லெஃப்ட் சைடு யார் இருக்கா, டி. அதனாலதான் டிக்கு வலதுபுறத்துல பி, பிக்கு வலதுபுறத்துல ஏ. அப்ப பிளேஸ்மெண்ட் எழுதியாச்சு. ஸோ செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஸோ இதில் ஏ என்பவர் பியின் வலதுபுறம், ஏ என்பவர் பிக்கு வலதுபுறம், இ என்பது சியின் இடதுபுறம், இ என்பது சியின் இடதுபுறம், இடது. அடுத்து ஏயின் வலதுபுறத்திலும், ஏக்கு வலதுபுறத்துல இ. அடுத்து பி என்பது டியின் வலதுபுறத்திலும், பி என்பது டிக்கு வலதுபுறம். எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. நடுவில் உள்ள வீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 வீடு இருக்குது. அப்போ 3வது வீடு தான் நடுவில் இருக்கும். ஆன்சர் ஏ. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், ஒரு தொட்டியை குழாய் 4 மணி நேரத்தில் நிரப்பும், மற்றொரு குழாய் 9 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்யும் எனில் 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்தால் எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரம்பும்? சரிங்களா, சிம்பிளான கொஸ்டின் தானே.
ஸோ ஒரு குழாய் ஏபின்னு எடுத்துக்கிடுறேன். குழாய் ஏங்கிறது 4 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பும். குழாய் பிங்கிறது 9 மணி நேரத்துல தொட்டியை காலி செய்யும். ஸோ காலியும் செஞ்சுட்டுங்கிறனால நான் என்ன பண்ணிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ எப்போதும் அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 குழாய் மட்டும் இருக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரப்புற டைமை விட காலி பண்ற டைம் அதிகமா இருந்தா தான் தொட்டி நிரம்பும். இல்லைங்களா? அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நிரப்புறது சீக்கிரமா நிரம்புதுன்னா உள்ள தண்ணி ரொம்ப அதிகமா வருதுன்னு அர்த்தம். ஸ்லோவா தான் காலி பண்ணுது அப்படின்னா வெளியில போற தண்ணி கம்மியா போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இது வைஸ் வெர்சாவா இருந்துச்சுன்னா 9 மணி நேரத்துல நிரப்போம், ஆனா 4 மணி நேரத்துல காலி செய்யும் கொடுத்துருந்தாங்கன்னா தொட்டி நிரம்பவே நிரம்பாது. ஸோ 4 9 எல்சிஎம் எடுத்தா 36. அப்போ 36 லிட்டர் தொட்டி. அப்போ பைப் ஏலேருந்து எவ்வளவு லிட்டர் தண்ணி உள்ள வரும்? 9 லிட்டர் தண்ணி உள்ள வருமா? எவ்வளவு ஹவர் கொடுத்துருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு 9 லிட்டர் உள்ள வரும். 9 மணி நேரத்துல காலி பண்ணுது அப்படின்னா எவ்வளவு தண்ணி வெளியில போயிடும்? 36/9 4 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு வெளியில போகுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு மொத்தமே எவ்வளவுதான் நிரம்புது? 9 - 4 5 லிட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு நிரம்புது. அப்போ மொத்தமா 36 லிட்டர் நிரம்புறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 32/5 7 5 35 மீதி 1 7 1/5 மணி நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும். காலி பண்ணுதுன்னு சொல்லிட்டாலே மைனஸ் போடணும், அதை மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பர். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் 35 நாட்களில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களுடைய திறன் விகிதம் கொடுத்துருக்காங்க, எஃபிசியன்சி. பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறவர் 100% அவருடைய திறன்னா பிங்கிறவர் எவ்வளவு இருக்கும்? 140%. ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க? 40% கூடுதல் திறன் உடையவர்னு சொல்லிட்டாங்களா? 40% கூடுதல் அப்படின்னா 100 + 40 140%. இப்போ இவங்களுடைய திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? திறன் விகிதம் இது 20லனா 5 20 100 7 20 140 5:7 திறன் விகிதம். ஸோ திறன் விகிதம்னா இதுல இருந்து நான் நாட்கள் விகிதம் கண்டுபிடிக்கலாமா? நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? 7:5. ஏன் இதை தலைகீழ எழுதுறேன்? திறனும் நாட்களும் என்னவா இருக்கும்? எதிர் விகிதத்துல இருக்கும். ஸோ இதுல எனக்கு ஏவினுடைய டைம் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு? 35 நாட்களா? அப்போ அந்த 7ங்கிறது தான் 35 நாட்கள். அப்போ ரேஷியோல இருந்து வேல்யூ எடுக்கும் போது எப்படி எடுப்போம்? எப்போதும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தானே. அப்போ 7x தான் 35ன்னு கொடுத்துருக்காங்க. 5x என்னன்னு கேட்குறாங்க. பி எத்தனை நாட்களை, பி அந்த வேலையை எத்தனை நாட்களை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. 5x எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 7x 35னா எக்ஸோட வேல்யூ என்ன? 35 / 7 5. இந்த 5 இங்க சப்ஸ்டிட் பண்ணா 5 × 5 25 நாட்கள்ல இந்த ஒர்க்கை முடிப்பாங்க. 25 நாட்கள். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். LMNT ஆகியோர் ஒரு வட்ட மேஜையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். LMNT இப்ப 4 பேர் தான். 4 பேர் என்ன கொடுத்திருக்கிறாங்க? P என்பவர் Nக்கு உடனே இடதுபுறமாக அமர்ந்துள்ளார். P என்பவர் Nக்கு இடதுபுறம். Nங்கிறவர் இங்க நான் பிளேஸ் பண்ணாதான் சரி, இங்க பிளேஸ் பண்ணா Nக்கு வலதுபுறம்னு மாறிடும் இல்ல. அப்ப Nக்கு வலதுபுறம், இது வலது Nக்குன்னு பார்க்கும்போது Nக்கு இது இடது. Nக்கு வலதுபுறம், Nக்கு உடனே சாரி இடதுபுறம் தானே அமர்ந்துள்ளார். Nன்னா இங்க பிளேஸ் பண்றேன். ஸோ N இது இடது, இது வலது. ஸோ Nக்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். L என்பவர் N மற்றும் M-க்கு அருகில் இருக்கிறார். ஸோ N மற்றும் நடுவில் இருக்கிறார்னு சொன்னாங்கன்னா இங்க நான் L பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க N மற்றும் M-க்கு இடையில L இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எனில் M-இன் இடம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. M-ங்கிறவருடைய இடம் என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்க. L-க்கு அடுத்த இடதுபுறம், L-க்கு அடுத்து M தானே கேட்கிறாங்க. இவருடைய இருப்பிடம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. L-க்கு இங்க இருக்காங்க, வலதுபுறம் இருக்கிறாங்க. கொஸ்டின்ல இடதுபுறம் கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. P-க்கு அடுத்து வலதுபுறம், P-க்கு அடுத்து வலதுபுறம் யார் இருக்கா? N இருக்கிறாங்க, ஆனா இது கிடையாது. அடுத்து N-க்கு வலதுபுறம் சொல்லிட்டாங்க. N-க்கு வலதுபுறம் யார் இருக்கா? N-க்கு வலதுபுறம் L இருக்கிறாங்க, ஆனா கேட்டிருக்கிறது M. L மற்றும் P-க்கு நடுவில், L-க்கும் P-க்கும் நடுவில் தான் யார் இருக்கா? M இருக்காங்க. இப்போ ஆன்சர் D. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A ஆனவர் B-ஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். ஸோ இத்தனை மடங்கு அதிகமாக வேலை செய்யறாங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? திறன் கொடுத்துருக்காங்க. ஸோ A B அவங்களுடைய திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? எத்தனை மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னா 3 மடங்கு வேகமாக. அப்படின்னா ஏங்கிறவர் B-ஐ காட்டிலும், இப்போ B 1 பங்குனா A எவ்வளோ? 3 பங்கு. சரிங்களா? திறன் தான். ஸோ இத்தனை மடங்கு அதிகமாக வேலை செய்வார், வேகமாக வேலை செய்வார் அப்படிங்கிறது அவருடைய எஃபிசியன்சி. அப்போ திறன்ல இருந்து நான் நாட்கள் விகிதம் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? 1:3.
கேள்வி எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. அப்போ பியை விட ஏ எவ்வளவு கம்மியா வேலை முடிக்கிறாரு, 24 நாட்கள் குறைவா வேலை முடிக்கிறாரு. நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது, 1:3. அதாவது இது 1x, இது 3x. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் 24 நாட்கள். இவரை விட இவர் எவ்வளவு கம்மி, 24 நாட்கள் கம்மி. வித்தியாசம் என்ன, 2x. 2x 24னா எக்ஸோட வேல்யூ என்ன, 12. எக்ஸோட வேல்யூ 12 இதுல சப்ஸ்டிட் பண்ணனா ஏங்கிறவரு 1x12 12 நாட்கள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. பிங்கிறவரு 3x12 36 நாட்கள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, நாட்கள் விகிதம் 1:3 1:3 இருக்குதா. 36 விட எவ்வளவு நாட்கள் கம்மியா ஏ முடிக்கிறாரு, 24 நாட்கள் கம்மியா முடிக்கிறாரா. ஸோ எனக்கு டேட்டா கிடைச்சிருச்சு. கேள்வி எனக்கு என்ன, இருவரும் சேர்ந்து அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா xy டிவைடட் பை x plus y போட்டுடலாமா. xy டிவைடட் பை x plus y ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. 12 × 36 டிவைடட் பை 12 + 36 48. ஒரு 12 4 12 48, ஒரு 4 9 4 36. அப்ப ஆன்சர் என்ன, 9 நாட்கள்ல இந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து கீழே உள்ள கேள்விகளுக்கு தகுந்த விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, PQ RS TU V ஆகியோர் வட்ட வடிவில் வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 3 6 7 பேர் இருக்கிறாங்க. இதில் P என்பவர் V மற்றும் S-க்கு, கேள்வியில சின்ன கரெக்ஷன், V மற்றும் S-க்கு அருகில் நடுவில் அமர்ந்துள்ளார். R என்பவர் S-க்கு வலதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். மேலும் Q மற்றும் U-விற்கு நடுவில் R அமர்ந்துள்ளார். Q என்பவர் T-க்கு அருகில் இல்லை. ஸோ இப்போ இதோடைய பொசிஷன்ஸை நான் மார்க் பண்றேன். மொத்தம் 7 பேர் இருக்கிறதா சொல்லிட்டாங்களா. இப்போ 7 பேர்னா 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 பேர் வட்டமா சுத்தி அமர்ந்திருக்காங்க. பொசிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, P என்பவர் V மற்றும் S-க்கு நடுவில் அமர்ந்துள்ளார். Pங்கிறவரு V மற்றும் S. ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கேயும் V வரலாம், இங்கேயும் S வரலாம். ஒன்னு SV அல்லது VS. ஓகேவா. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, R என்பவர் S-க்கு வலதுபுறம் இரண்டாவதாக. ஒருவேளை S இங்க இருந்தா S-க்கு வலதுபுறம் இரண்டாவதா யார் இருக்கா, V இருக்கிறாங்க ஆல்ரெடி. அப்ப நான் யாரை பிளேஸ் பண்ண முடியாது, R நான் என்னால பிளேஸ் பண்ண முடியாதா. அப்ப என்ன, இங்க S கிடையாது, இங்கதான் S இருக்கிறாங்க. அப்ப இங்க S கிடையாதுன்னா இங்க V கிடையாது. அப்ப இங்கதான் S இருக்காங்க. S-க்கு வலதுபுறம் எத்தனாவது இருக்காங்க, Rங்கிறவர் S-க்கு வலதுபுறம் இரண்டாவதாக. வலதுபுறம் இது முதல்ல, இது இரண்டாவது. இங்க யாரு, R. அடுத்து என்ன சொல்றாங்க, மேலும் Q மற்றும் U-விற்கு நடுவில் R. Rங்கிறவரு Q மற்றும் U-க்கு நடுவில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் Q என்பவர் T-க்கு அருகில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ Q மற்றும் U-னா Q-வை நான் எங்க பிளேஸ் பண்றேன், U-வை நான் எங்க பிளேஸ் பண்றேன். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு கேப் இருக்குது. இங்க நான் யாரை பிளேஸ் பண்ணணும், அந்த 7 பேர்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் T-யை தானே நான் இங்க பிளேஸ் பண்ணுவேன். அப்போ இங்க Q போட்டோம்னா Q பக்கத்துல T இல்லைங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க யார் வருவா, U தான் வருவாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது எனக்கு பொசிஷன்ஸ், ஸோ பொசிஷன்ஸ் இருக்குது. இதுல கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க எனக்கு, பின்வருவனவற்றில் எது சரி. ஸோ எனக்கு உங்க இதற்கு பொசிஷன், ஸோ இதுல இது கிடையாது. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, பின்வருவனவற்றில் எது சரி. V என்பவர் P மற்றும் S-க்கு நடுவில் அமர்ந்துள்ளார். V என்பவர் P மற்றும் S-க்கா இல்ல, P S-க்கு நடுவுல யாருமே இல்லை. இப்போ முதல் இது கிடையாது, தப்பு. ரெண்டாவது என்ன இருக்குது, S என்பவர் V-க்கு இடதுபுறம் இரண்டாவதாக. S என்பவர் V-க்கு இடதுபுறம் இரண்டாவதாக சொல்லிட்டாங்க. V-க்கு வலதுபுறத்துலதான் ரெண்டாவதா இருக்கிறாங்க, இங்க இடதுபுறம் சொல்லிட்டாங்க. அப்ப V கிடையாது. R என்பவர் P-க்கு இடதுபுறம் மூன்றாவதாக. R என்பவர் P-க்கு இடதுபுறம் மூன்றாவதா இருக்கிறாரா. P-க்கு லெஃப்ட் சைடு யாரெல்லாம் இருக்கா, 1 2 3 4வதா இருக்கிறாங்க. இப்போ இது கிடையாது. P என்பவர் S-க்கு உடனே இடதுபுறம் அமர்ந்துள்ளார். P என்பவர் S-க்கு உடனே இடதுபுறம். S-க்கு இது இடது, S-க்கு இவர் தான் வலது. அப்ப Pங்கிறவர் S-க்கு இடதுபுறம் தானே அமர்ந்திருக்கிறார். இப்போ என்ன ஆன்சர், D. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், T-யின் இடம் என்ன சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுல T-ங்கிற இடம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. R மற்றும் V-க்கு நடுவில் அமர்ந்துள்ளார். R-க்கும் V-க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்கிறாங்க. T மட்டும்னு சொல்ல முடியாது. அப்ப இது தப்பு. V-க்கு உடனே இடதுபுறம் அமர்ந்துள்ளார். V-க்கு உடனே இடதுபுறம், V-க்கு இது இடது, ஸோ இது வலது. அப்ப V-க்கு உடனே இடதுபுறம் அமர்ந்துள்ளாரா. ஆன்சர் என்ன, B தான்.
ஆருக்கு இடதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். ஆருக்கு லெஃப்ட் சைடு இரண்டாவதா யார் இருக்கா? இது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு இரண்டாவதா யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. ஆனா கேட்டிருக்கிறது என்ன? டி தான். அடுத்து பீக்கு வலதுபுறம் இரண்டாவதாக அப்படின்னு சொல்றாங்க. பீக்கு வலதுபுறம் இரண்டாவது யாரு? கியூ இருக்கிறாங்க. ஆன்சர் என்ன? டி தான். அடுத்த கொஸ்டின், ஆர் மற்றும் யூவுக்கு நடுவில் அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆர் யூ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் யார் இருக்கான்னு கேட்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன? எவரும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி என்பவர் 15 நாட்களிலும், ஏ 10 நாட்கள், பி 15 நாட்களிலும் அந்த வேலையை செய்வாங்க. அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் ரூபாய் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை என்ன? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சேலரி ஸ்பிளிட் அப் தான். ஸோ சேலரி எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நாட்கள் விகிதத்தில் கிடையாது, திறன் விகிதத்தில் பிரிக்கணும். ஸோ ஒப்புக்கொண்டனர் அப்படின்னு சொல்லி அந்த தொகையை என்ன விகிதத்தில் பிரிக்கணும் அப்படின்னா திறன் விகிதத்தில் பிரிக்கணும். திறன் விகிதம். ஸோ திறன் விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? திறன் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நாட்கள். நாட்களுக்கு எனக்கு என்னவா இருக்கும்? எதிர் விகிதத்துல இருக்கும். ஸோ இப்போ நாட்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 10 நாட்கள் மற்றும் 15 நாட்களா? ஸோ இப்போ 10 நாட்கள்னா நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? 10:15 நாட்கள். இப்போ திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும்? 15:10 தானே இதனுடைய எதிர் விகிதம். 15:10 என்ன இருக்கும்? 5ல் டிவைட் பண்ணா 3:2. அப்போ மொத்தம் 5 பங்கா அதை பிரிச்சுட்டு ஏக்கு 3 பங்கு கிடைக்குது, பிக்கு 2 பங்கு கிடைக்குது. அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். இதை 5 பங்கா பிரிச்சா எவ்வளவு வரும்? 5 பங்கா பிரிச்சா 40,000 ரூபாய் ஒரு பங்கு. அதுல ஏக்கு எத்தனை பங்கு கிடைக்குது? 3 பங்கு கிடைக்குது. ஏ பெரும் தொகை தான் கேட்டிருக்காங்க. 3 × 40,000 1,20,000 யாருக்கு கிடைக்கும்? ஏக்கு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய 80,000 பிக்கு கிடைக்கும். இதுதான் பிக்கு 80,000. அப்போ ஆன்சர் என்ன? 1,20,000. ஓகேவா? ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னுடைய மாடிஃபைடு வெர்ஷன் அண்ட் 2-3 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நேரடியாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதில் கண்டிப்பாக 2 கேள்விகள் வரும். நார்மலான ஒர்க் டன் ரேஷியோ வச்சு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்து தனிநபர் அந்த வேலையை செய்கிற மாதிரிங்கிற கொஸ்டின்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ குரூப் 2 தேர்வை நல்லா பண்ணுறதுக்கு விபுதர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.